ഒരു ഏഴை കുടുംബം വസിച്ചു വരുന്നില്ല. തന്നയെ ഇഴந்து തവിക്കും മകൾ, கணவனை இழந்து தவிக்கும் மனைவி, தனித்து நின்று கிடக்கும் பல வேலைகளை செய்து கடினமான சூழ்நிலையிலும் தன்னை ஒரே மகளை படிக்க வைக்கிறார். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். കാഴ്ച 2 മാസങ്ങൾക്ക് പിൻപ്. அக்கா 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 நான் தான் அக்கா முனியாண்டி. புரோக்கர் முனியாண்டியா? வாங்க உள்ள உட்காருங்க. என்ன இந்த பக்கம்? அக்கா நான் വരുന്നത് എന്തിനാന്ന് നിനക്ക് തെരിയല്ലയാ? ഇവിടേക്ക് തണ്ണി എടുക്കട്ടാ? கொஞ்சம் தண்ணி எடு. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீங்களா? நல்லாதா இருக்க. அக்கா ரொம்ப நல்ல பையமா இருக்கு. நான் உனக்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இப்ப கல்யாணம் வேணாம் வேணாம். ஐயா கிளவியோட வெக்கத்தை பாரு. உனக்கல்ல உங்க பொண்ணு இருக்கலையா? தா பாரு. நல்ல பையன் தானே இவ. இந்த பையனை பாரு. இவனு வந்து பெரிய ஜோலி. அப்படியா? ஓ அம்மா எல்லாம் பாவம் வீட்ல. அப்படியா? நல்ல ஃபேமிலி தானே. படிக்க வைக்க பெண்ணின. என்னமா நடக்குதுங்க? நான் உங்கள்ட்ட எத்தனை நாள் சொல்லிருக்கேன் எனக்கு எவ்வளவு படிச்சு பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்குன்னு. ஏன்னா இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லணும்? நான் இன்னும் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்சிருக்கேன். இனி கல்யாணத்துக்காக கொஞ்சம் பைசா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அது போதும். நீ படிச்சது போதும். அம்மா 6 அடி உயரம் வந்துட்டு கொஞ்சம் புத்தி கிடையாததா? இந்த ஜர்கனே பாரு. ஓ எந்த அழகா இருக்கேன்னு അങ്ങോട്ട് பாரு. அம்மா அப்பா கல்யாணம் ஓகே பண்ணலாம். இந்த ஜர்கன் ஃபிக்ஸ் பண்ணலாமா? நீ ஃபிக்ஸ் பண்ணு. ഓക്കേ அப்ப എല്ലാം ഞാൻ അവിടെ ചെന്നിട്ട് വിളിക്കാം. ശരി. ബൈ. മറ്റേ കാഴ്ച 3 മാപ്പിള വീട്. என்ன கனகோ? எனக்கு வந்து ரொம்ப நடுவலி தலைவலி எல்லாமே இருக்கு. நீங்க போய் எனக்கு வெள்ளம் சூடாக்கி கொண்டு வா. சரி. அக்கா இது யாரு? முத்துப்பாண்டியா? வாங்க உட்காருங்க. என்ன നീ അന്ന് എന്റെ അടുത്ത് പറഞ്ഞില്ലേ ചെറുക്കന് പൊണ്ണിനെ വേണോന്ന്? നല്ല പൊണ്ണ് ഇരിക്കും. ரொம்ப அழகான பொண்ணு. வீட்டுல எல்லா வேலையும் செய்யும். என்னோட பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சு. ஆமா பாரு. இந்த பொண்ணு ഓ ഒരു പെണ്ണോടുണ്ടോ? അപ്പൊ ഒന്നുകൂടെ വരാം. നീ പോയി കിരണ കൂപ്പിട്ടിട്ട് വാ. இந்த பொண்ணு போல എന്നാ വേറെ പെണ്ണിരിക്ക്. இந்த பொண்ணு பாரு. வீட்டுல எல்லாம் ஓகேயா? இந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கு. இந்த பொண்ணு எப்படி பொண்ணு? பையன்ட வெக்கத்தை பாரு. நோக்கு. பிடிச்சாச்சா? அம்மைக்கு பிடிச்சா? எனக்கு பிடிச்சாச்சு. ஓ என்னோட பையன் அப்படி. ഞാൻ அப்படிதான் വളർത്തിயிருக்கேன். അതാ. അയ്യോ പയ്യന്റെ പെണ്ണിന്റെ വീട്ടില് ഒന്ന് വിളിക്കാൻ പറഞ്ഞായിരുന്നു. அப்படியா? ഞാൻ കോൾ பண்ணி தாரேன். ஓகே.
ஹலோ ஹலோ, யார் இது? நான் முனியாண்டி அம்மா. சொல்லையா. உங்க நல்ல பையன் கிடைச்சாச்சு உங்க பொண்ணுன்னு. அப்படியா? நான் அந்த பையன் அம்மா கிட்ட போன் கொடுக்கறேன், நீ பேசுவா. ஓகே ஓகே. ഹലോ ഹലോ, ഞാനിത് കിരണോட അമ്മ பேசுறேன். இது நான் விஸ்மயோட அம்மா தான். நாங்க வந்து புரோக்கர் ஒரு போட்டோ கொண்டு வந்தாருங்க. அப்போ போட்டோல பெண்ணை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நல்ல சந்தோஷம் இருக்கு. எப்படி காரியங்கள்? மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாமா? മാരേജ് ഫിക്സ് பண்ணலாம். എങ്ങനാ? ഞാൻ வந்து അവളെ ഒറ്റയ്ക്കാണ് വളർത്തിയതൊക്കെ. അവളെ வந்து கொஞ்சம் പൈസ தான் അതൊന്നും പറവില്ല. എനിക്ക് പൊണ്ണ മട്ടും കിടച്ചാ 5 ലക്ഷം രൂപയെ ഞാൻ ചെലവഴിച്ചിട്ടുള്ളൂ. 5 ലക്ഷമാ? ഓക്കെ ഓക്കെ, അതൊന്നും പറവില്ല. എനിക്ക് പൊണ്ണു മട്ടും പോതും. ஓகே இல்லி 5 லட்சம் கணக்கு. பாக்கா நான் போயிட்டு வரேன். இனி கல்யாணത്തിന് பார்க்கலாம். കാഴ്ച 4 കല്യാണം. കാഴ്ച 5 ചില മാസങ്ങൾക്ക് പിൻപ് കിരണോട് വീട്. அக்கா கனகாக்கா. அக்கா கொஞ்சம் மஞ்சப்பொடி வேணும். மஞ்சப்பொடி கொண்டு வருவீங்களா? சரி, எப்படி போகுது? நல்லா போகுது. அவளே எப்படி? நல்லாதான் இருக்கு. എന്തൊക്കെയുണ്ട് വിശേഷം? விசேஷம் எல்லாம் நல்லாதான் போகுது. அக்கா கேள்விப்பட்டீங்களா? இங்க பக்கத்துல வீட்டுல சசிகமோன் வந்து ஒரு பெண்ணை விழிச்சிட்டு வந்தேன். ശശിയോட മോനാ? ஆமா. அப்படியா? கேள்விப்படலையா இல்ல, நீங்க? கேள்விப்படல. ஆமா. அவ வந்து பயங்கர ஃப்ரோடான பையன். ஆமா, ரொம்ப കുടിയും அப்படி இப்படி எல்லாம். അതെ അതെ. ഒരിക്കൽ வந்து അവൻ നമ്മളെ പറയുവാ, എന്നോட മോൻ வந்து பயங்கர കുടുപ്പേ വലിപ്പേ എല്ലാ സ്വഭാവം ഉണ്ട്. എന്നാ അവന് നല്ല ജോലി ഇരിക്കില്ല. അവൻ அப்படிப்பட்ட പയ്യനേ கிடையாது. എന്നാ ഇപ്പൊ ശശിയുടെ മോന് നോക്ക്, അവനാണെങ്കിൽ ഇതോ ഇപ്പൊ പെണ്ണിനെ വിളിച്ചോണ്ട് വന്നേക്ക്. എന്നോட മരുമാവ് பார்க்க நல்லாதான் இருக்கா மருமக. ஆமா ஆமா, அவ நல்ல தங்கமான பொண்ணு, நல்ல சமைப்பா, நல்ல நல்ல பொண்ணு. சரி, அங்கிட்டு என்ன கிடைச்சு? என்ன கிடைச்சுன்னா அப்படின்னா என்ன அக்கா? எனக்கு தெரியுமா? என்ன? 5 லட்சம் கிடைச்சு. என்ன தக்கா நீ சொல்லுது 5 லட்சமா? ஆமா, 5 லட்சம் பெரிய ரூபா இல்ல. இப்ப இந்த ஆண்டுல யார் 5 லட்சம் எல்லாம் வாங்குவா? ஏன்னா தங்கச்சிக்கு பையனுக்கு வந்து ஒரு வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு வந்து 15 லட்சம், ஒரு கார், 15 லட்சமா? வீட்டுக்குள்ள பொருள் எல்லாம். வேலை கூலி ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? என்னோட மோன வந்து கவர்மெண்ட் ஜோலி இருக்கு, வேலை இருக்கு, நல்ல பொண்ணை பார்த்து கட்டி கொடுக்கிறதுக்கு 5 லட்சம் வாங்கி சரி சரி, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடணும், டைம் ஆச்சு. கனகா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்களே தான் பார்த்துட்டு. എനിക്ക് ഉங்ககிட்ட ഒരു കാര്യം சொல்லணும். எனக்கு ஒரு காரியம் சொல்லணும் உங்ககிட்ட.
முதல்ல நீங்க சொல்லு. இங்க ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது கிடைக்குமா? பசி பசி பசி, எப்பழும் சாப்பாடு குடி சாப்பாடு உறக்க, இது எப்பழும் உங்கள்ட்ட. உனக்கு இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சுதா? என்னோட നമ്മുടെ വീടിന്റെ അപ്പുറത്തോടെ തങ്ക ഇപ്പൊ വന്നിരുന്നു. തങ്ക വന്നിട്ട് சொல்லிட்டு അവരുടെ റിലേറ്റീവ് വന്ന് മാരേജ് ആയി അവർക്ക് 15 lakhs കിട്ടിയിരുന്നു. 15 ലക്ഷം അവർക്ക് കിടച്ചു. അതുക്ക് പുറമെ കാറ്, സ്വർണം, AC, ഫ്രിഡ്ജ് ഇതെല്ലാം കൊടുത്തിருக்கு. നമുക്ക് ഏதாவது കിടച്ചു? നമുക്ക് ഒന്നുമേ കിടക്കില്ല. ജസ്റ്റ് ഒരു 5 ലക്ഷം. ഇതെന്നാ ഇനി നമുക്കൊരു പൊണ്ണില്ലേ? നിങ്ങൾക്ക് ഇത് വല്ല അറിയണോ? അമ്മ ഓ എപ്പോഴും ഒരു കൊലകൾ ഒന്നാകല്ല. നീ പോയി ഊലൊക്കെ ചുറ്റിട്ട് വാ. கனகம் என்ன பசியா இருக்கு. ഓ പസി പസി വാ. എന്തേലും തരാം വാ. കാച്ചി 6 കിരണോട് ഓഫീസ്. ஹலோ ഹലോ ஹலோ மச்சான். വരുൺ തമ്പി എവിടെ ഇருக்கு? ஆமா மச்சான், ഞാൻ സുഖമായിട്ടിരിക്കുന്നു. നീയോ? ഞാന് നല്ലതായി ഇருக்கு. மச்சான் ഞാൻ ഇനി ബാച്ചിലർ കിടயாது மச்சான். அப்படியா? கல்யாணம் ஆச்சா? ஆமா மச்சி, എനിക്ക് കല്യാണം ആச்சு. പെണ്ണ് എങ്ക ഇന്ന് കിടയുമാ? പെണ്ണ് വന്ന് ഫോറിനില്, അവക്ക് അവിടെ നല്ല വേല. എനിക്ക് ചുമ്മാ പോയാ പോത്. ലക്കി താനേ. ആ കല്യാണത്തിന് മുന്നേ എനിക്ക് വീട്ടില് കാറ്, ഫ്രിഡ്ജ് എല്ലാമേ അവ കൊണ്ടുവന്നാച്ച്. அப்படியா? ആമാ. ഓ നീ ഉനക്കും ഇനി വേലക്കൊന്നും പോണ്ടല്ലോ, ഉനക്ക് നല്ല കിടച്ച് കാണും. ஆமா, எனக்கு 5 லட்சம் கிடைச்சு. 5 ലക്ഷമാ? ஆமா 5 லட்சம். ഉനക്ക് ഗവൺമെന്റ് ജോലി. മച്ചാ ഉനക്ക് ഏതാവത് പ്രോബ്ലം ഇരിക്കാ മച്ചാ? போடா, എനിക്ക് அப்படி ഒന്നുമില്ലേ. 5 ലക്ഷത്തേക്കേ ഉള്ളോ നീ? ആ ഇനിയിപ്പോ അതൊന്നും പറയണ്ട. അയ്യോ മച്ചാ, ഞാൻ കോൾ കട്ട് പண்றே. അയ്യോ എനിക്ക് 25 ലക്ഷം കിടച്ചാச்சு. சரி மச்சான், ஓகே. என்ஜாய் பண்ணு. മച്ചാ ഡാർലിംഗ് കൂപ്പിടുത്, നാളെ വിളിക്കാം. ബായ്. சரி மச்சான். അവന് 25 ലക്ഷം, എനിക്ക് 5 ലക്ഷം. ഞാൻ என்ன അമ്മക്കിട്ട് சொல்லണം. അമ്മ കാച്ചി 7 കിരണോട് വീട്. അക്ക, കനകക്ക. ആ തങ്ക നീ വന്നാ? വാ വാ ഉட்கார். கொஞ்சம் மிளகு பொடி வேணும் கேட்டியா? മുളക് പൊടിക്ക് പുറവ് തരല. നീ சொல்லு, ஏதாவது விசேஷம் இருக்கா? ஆமா, ஊர்ல ஒரே பேச்சு. என்ன பேச்சு? என்ன பேச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுது? இப்ப நீங்க எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியாதே. അതൊന്നും സാരില്ല, നീ சொல்லு. பேச்சு வந்து உங்க மகனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால. என்னோட மகனுக்கு ஏதோ பிரச்சனையா? அப்படி ஒண்ணும் கிடையாது. எனக்கு எப்படி உட்கார முடியும் தங்கா? இப்படியே பேசியா? இது அடக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் பையனை பிடிச்சு ஒரு അതൊന്നും എനിക്ക് தெரியல. എന്റെ പയ്യൻ നല്ല പയ്യൻ. വാ 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 വാ. നീ നിനക്ക് വല്ല തെരിയോ? இந்த ലോകത്തിലുള്ള എല്ലാരും നിന്നെ പറ്റി നിനക്ക് എന്തോ കുഴപ്പം ഇരിക്കുന്നതാ ചൊല്ലിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഒരു കാര്യം சொல்லണം. അമ്മ എന്നോട് ഫ്രണ്ട് തന്നെ വരുണ്. ആ വരും വരും. അത് മറ്റേ മുടിയൊക്കെ ആ വേലയും കൂലി ഇല്ലാത്ത ആ പയ്യൻ. ജോലി കൂലി ഒന്നും ഇല്ലാത്തവൻ അവന് കല്യാണം വെച്ച്. അവനൊക്കെ കല്യാണം വെച്ചു. ஆமா 25 லட்சம், கார், ஏசி எல்லாம் பொருளும் இருக்கு. 25 ലക്ഷം? ஆமா, எனக்கு 5 லட்சம். നിനക്ക് വേലയും കൂലി നിനക്ക് അറിവില്ലയോ? நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அம்மா. ഞാൻ എന്നാ പண்றது? உன்னோட வாக்கு கேட்டு தலையாட்டி தின இப்படி பண்ண. നീ മുതലേ പോയി നിന്റെ പെണ്ണും പിള്ളേരോട് കേൾക്ക്. അതുപോലെ നിന്റെ അമ്മ കിട്ടേ കേളു. வரட்ட கேளா. എനിക്ക് ഒന്നുമേ ചെയ്യാൻ முடியாது. தலைவலிக்குதே. என்னங்க ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? வந்துட்டேன். சாய் கொண்டு வரட்டா? പോട്ട് വാ. இந்தாங்க குடிங்க. கொஞ்சம் தள்ளி நிக்க. என்னாச்சு? நல்லா தானே ஆபீஸ்க்கு போனீங்க. உனக்கு என்ன அது ஒண்ணும் தெரியாதா? ஒண்ணும் தெரியாதா? என்ன ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன கொண்டு வந்தீங்க? 5 லட்சம் ரூபாயா? எல்லாமே பேசிதானே கல்யாணத்துக்கு ஓகே பண்ணோம். யாரும் ஒண்ணும் பேசல. எல்லாம் பேசி நீ 25 லட்சத்துக்கு பாரு 5 லட்சம் மட்டும் தான் கொண்டு வந்தேன்.
5 லட்சம் தானே பேசி எல்லாம் ஓகே பண்ணோம். ஏங்க இப்படி பேசுறீங்க? என்கிட்ட யாரும் வந்து சொல்லு, முதல்ல நீ அம்மா கிட்ட சொல்லி பாக்கி பைசா உண்டோம். என் தங்கச்சிக்கு கல்யாணம் இருக்கு, என் பேடி இருக்கு. போவாங்க எங்க அம்மா பாவங்க. பேடிக்கு உன்னை முகம் பார்த்தாலே எனக்கு நல்லா இருக்கு. பேசாதீங்க. எனக்கு தெரியாது, நீ இப்ப அம்மா கிட்ட சொல்லு போ. அம்மா. ஹலோ பிள்ளை, எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னாச்சு சத்தம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன என்ன பிள்ளை? அட சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா. என்னடா? அம்மா, நம்ம எல்லாமே பேசிதானம்மா கல்யாணத்துக்கு ஓகே பண்ணோம். இப்ப என்னட்ட பைசா கொண்டு வான்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எதுக்கு? ஏதாவது பண்ணுங்கம்மா ப்ளீஸ் அம்மா. எடா, உனக்கு தெரியும்ல நான் உன்னை அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு. ஏதாவது பண்ணுங்கம்மா ப்ளீஸ். உனக்காக தானே அந்த 5 லட்சம் ரூபாய் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். இனி ஆக என் சரடு தாலி சரடு மட்டும்தான் இருக்கு என் கையில. நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. சரி, நான் ஏதாவது பண்ணலாம். சரி அம்மா. காட்சி 8. அக்கா. வந்தாச்சா? வா வா. வாங்க. அக்கா எப்படி இருக்கு? புதிய பொண்ணெல்லாம் எப்படி இருக்கு? പുതിയ പൊണ്ണ്. പുതിയ പൊണ്ണോടെ കാര്യം പറയാൻ തന്നെ ഞാൻ ഇരുന്നേ. നീ പൊണ്ണൊക്കെ സെറ്റ് ആക്കി തന്നെ. പക്ഷേ നമ്മുടെ വീടിന്റെ അപ്പുറത്തുള്ള அந்த தங்க அவളുടെ അനീതിയുടെ മാരേജ് ഞാൻ தான் ഫിക്സ് பண்ணி കൊടുத்தேன். ഫിക്സ് പണിയത് ஆமா. കിടച്ചെന്ന് എനിക്ക് தெரியுமா? അവക്ക് வந்து സ്വർണ്ണം കിടച്ച് അതുപോലെ അതിന് ഉനക്ക് കഴിവിരിക്കണം. അവള് ചോദിച്ചു വാങ്ങി. அப்படிയൊന്നുമില്ല. ഇനിയിപ്പോ എന്തോ ചെയ്യും? ഇനി ഇപ്പൊ ഒന്നും കിടയാതെ அந்த பொண்ணிന്റെ അമ്മ கிட்ட വിളിച്ച് பேசு. അത് ഞാൻ இந்த காலத்துல 10-15 ലക്ഷം தான் எல்லாரும் கொடுக்கும். நீ தானே പറഞ്ഞ உனக்கு பொண்ணு മതി, വേറെ ഒന്നും വേണ്ടാന്നൊക്കെ. ஆமா, പക്ഷേ എന്നോട് പയ്യന് വേലയുണ്ട്, വീടുണ്ട്, എല്ലാമേ ഉണ്ട്. ഗവൺമെന്റ് ജോലി വരെ ഇരിക്കില്ല. എന്നിട്ട് 5 ലക്ഷം താ തന്നത്. അവരെ അറിഞ്ഞു തരണ്ടേ? അപ്പൊ നീ പേസണം. അതൊക്കെ പോട്ടെ, ഞാൻ ഇപ്പൊ വന്നത് ഉങ്ക ഇളയ പൊണ്ണുക്ക് പയ്യൻ ഇருக்கு. நல்ல பையன் இருக்கா? சில்வி, இங்க வாங்க. നല്ല നല്ല പയ്യൻ ഇരിക്കുങ്ക പാറ്. இந்த പയ്യൻ കണ്ടോ? ഇത് ഇഷ്ടപ്പെട്ടാ? இந்த பையன் ஒரு വലിയ ഇതില്ല. മുടിയൊക്കെ എന്താ ഒരുമാതിരി ഇருக்கு, പശു നക്കിയ മാതിരി. இந்த പയ്യനോ? இந்த பையன் ഒരുമാതിരി. ഉനക്ക് ഒരു പയ്യനെ പിടിക്കല്ലേ? പൊണ്ണ് പഠിക്കത്തുമില്ല. എന്റെ പൊണ്ണ് നല്ല അഴകായില്ലേ? இந்த காலத்துல அழகு மட்டும் போதாது, இவக்கு 4 സപ്ലി இருக்கா? സപ്ലി അവള് ഡിഗ്രി പഠിച്ചതാ, പാസ്സായി. ഡിഗ്രി തോറ്റു പോയല്ല. ഡിഗ്രി ഇല്ലേ? இந்த பையன் ஆர்மி ஆபீசர். வீட்டுல வேலைக்கெல்லாம் விடும், படிக்கிறதுக்கும் விடும். உனக்கு படிக்க எனக்கு வேலை ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு வேலைக்கு போகாനും വയ്യ. കണ്ടോ, പഠിക്കവും முடியாது. പഠിക്കുന്നതൊക്കെല്ലാം വിടുവൻ. പഠിക്കണ്ട, നീ കല്യാണം കഴിച്ചാ പൊണ്ണിന്റെ വെക്കത്തെ ഒന്ന് പാറ്. இந்த பையனை பிடிச்சாச்சா பாரு. മതി பார்த்தது. இந்த பையன் எப்படி? இந்த பையன் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப வெல் செட்டில்டு. இவன் வந்து ஆர்மி ஆபீசர். ஒரு ஜோலி செய்யണ്ട, சும்மா இருந்தா மதி. റാണി മാതിരി പാക്കും. 10-15 ലക്ഷം അങ്ങോട്ട് കൊടുക്കണം. 10-15 ലക്ഷമാ? ഞാനേ 5 ലക്ഷം താ മേടിച്ചു. അത് നീ ചോദിച്ചു വാങ്ങണമായിരുന്നു. ഇനിയിപ്പോ 15 ലക്ഷം ഒക്കെ വേണം. കൂടുതല്. ആർമി ഓഫീസർ അല്ലേ? എന്നാലും 15 ലക്ഷം. ഇവിടെ സുന്ദരിയില്ലേ, അഴകില്ലേ? അറിവുണ്ട്. അറിവ് കിടയാതെ അഴക് മട്ടുംതാ ഇരിക്കും. ഇങ്ങോട്ട് அப்படி சொல்லாத. என் பொருள் നടത്തിട്ടേ. അപ്പൊ ഇനി കല്യാണമൊക്കെ ഫിക്സ് பண்ண അറിയാലോ. അതൊക്കെ ഞാൻ വരാം. அத்த 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 என்ன? எங்க அம்மாட்ட இது மட்டும் தான் லாஸ்டா இருந்த அத்தை. இதை வச்சுக்கோங்க தங்கச்சியோட செலவுக்கு, கல்யாண செலவுக்கு.
இந்த സ്വർണം കൊണ്ട് എനിക്ക് എന്ത് ചെയ്യാൻ പറ്റും? இந்த സ്വർണം എനിക്ക് ഒന്നുമേ ആകില്ല. இந்த വീട്ടിലുള്ള സാധനം മേടിക്കാൻ പോലും ഒന്നും ആവില്ല. இந்த സ്വർണമേ എനിക്ക് വേണം. അതുപോലെ നിനക്ക് தெரியுமா, അപ്പുറത്തെ വീട്ടിലെ തങ്കം അവളോട് മോള് വന്ന് കല്യാണം പറ്റി. അവിടെ നിന്ന് എന്തൊക്കെ കിട്ടിയെന്ന് അറിയോ? കാറ്, AC, പൈസ 15 ലക്ഷം ഇவ்வளோ രൂപ കിടക്കും. നീ നിന്റെ വീട്ടിൽ എന്തോ കൊണ്ടുവന്ന്? எல்லாமே பேசிதானே அத்தை நம்ம கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணோம். നിനക്ക് അറിഞ്ഞൊക്കെ കൊണ്ടുവരാമല്ലോ. எங்க அம்மா பாவம் அத்தை, என்னத்தான் பண்ணுவாங்க? അതൊന്നും പറഞ്ഞ കാര്യമില്ല. നീ ഈ വീട് മൊത്തം ഒന്ന് നോക്കിയേ. ഇവിടെ മൊത്തം പൊടി ഇരിക്കുന്നുണ്ടോ? காலத்தை தான் அத்தை க்ளீன் பண்ணேன். അതൊന്നും പറഞ്ഞ കാര്യമില്ല. ഇങ്ങ വാ, എനിക്ക് നല്ല വേല ഇருக்கு. നോക്ക്, இந்த வீடு ஃபுல்லுமே நீ க்ளீன் பண்ணு. இந்த துணி வச்சு அதுக்கு പുറമേ എനിക്ക് നല്ല നടുവലി തലവലി എല്ലാമേ ഇருக்கு. അപ്പൊ നീ എന്ത് ചെയ്യണം? കിണറ്റിൽ പോയി വെള്ളം കോരി കൊണ്ടുവരണം. അതുകൊണ്ട് ചൂടാക്കി வெள்ளம் இருக்குல்ல அத்தை? ടാങ്കിലൊക്കെ വെള്ളം അവിടെ ഇരിക്കും. അതൊന്നും കുഴപ്പമില്ല. നീ പോയി ചൂടാക്കി കൊണ്ട് എന്റെ ബാത്റൂമിൽ കൊണ്ടുവെക്കണം. ബാക്കി പണി നിനക്ക് ഞാൻ പിന്നെ തരാം. ഇതെല്ലാം നോക്കട്ടെ, നീ ചെയ്തേ കാണട്ടെ. தன் கணவனின் தங்கையை திருமணத்திற்கு பின்னும் விஸ்மய இந்த கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என்னங்க இது புது பழக்கம்? இதுக்கு முன்ன நீங்க குடிக்க மாட்டீங்கல்ல, இப்ப இது என்ன பழக்கம்? நீங்க இதுக்கு முன்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, அந்த தெரியாத மாதிரி பேச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீ ഇവിടെ എന്തോ ചെയ്തിട്ടുണ്ട് ഇവിടെ? അവിടെ ഒരു 5 ലക്ഷം രൂപ കൊടുത്താ എല്ലാം നായനാണോ? ഇപ്പൊ നിനക്ക് എന്ത് പ്രശ്നം? இப்படி பேசுறீங்க? തമിഴ് നിന്റെ പ്രശ്നം മാറ്റാം. വാ, നമുക്ക് കുറച്ചേരി ഇവിടെ സംസാരിക്കാം. വാ, വാ. പിന്നെ നീ എന്തേടി എല്ലാത്തിനും കാരണം? 5 ലക്ഷം രൂപ കൊടുത്താ ഇവിടെ എല്ലാം ഉണ്ടാക്കുന്നതാണോ? എല്ലാം ഉണ്ടാക്കുന്നതാണോ? 5 ലക്ഷം കൊടുത്താ പോയി 25 ലക്ഷമോ 15 ലക്ഷമോ കൊണ്ടുവന്ന് ഇവിടെ എല്ലാം നടത്തുന്നതിന് എന്റെ അനിയത്തിയുടെ കല്യാണം, എന്റെ ജോലി എന്നെ ഞാൻ നോക്കും. ഇപ്പൊ എവിടെ സാവ് ഇപ്പൊ സാവ് ചാടി ചാടി என்ன பண்ணுங்க? ஐயோ ஐயோ, என்ன பண்ணுங்க? அம்மா அம்மா அம்மா, எனக்கு நீ அம்மா மட்டும்தான் இருக்கு. அம்மைக்கு கால் பண்ணி கேப்போம். அம்மா, ஹலோ அம்மா, என்னாச்சு? எனக்கு முடியல அம்மா. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அம்மா. எனக்கு தெரியாது என்ன செய்யணும். ஏதாவது பண்ணுங்க அம்மா, எனக்கு இங்க இருக்க முடியல. என்கிட்ட பைசா இல்ல மோளே, நீ தாளிச்சிட மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இல்லன்னா நான் உங்க வீட்டுக்கு வாரேன் அம்மா. பிள்ளைகளுக்கு தெரியும் பிள்ளை அப்ப இல்லாம நான் எங்க உன்னை வளர்த்தேன், அட்ஜஸ்ட் பண்ணுடா அம்மா. அம்மா, நான் இது என்ன பண்ணுவேன்? நான் நம்பி இருந்தேன், ஹஸ்பண்டும் என்ன கைவிட்டுட்டாரு, அம்மாவும் என்ன கைவிட்டுட்டாங்களே. நான் இது எங்க போவேன்? இங்க நான் இருக்கக்கூடாது, இந்த வீட்டுல நான் இருக்கக்கூடாது. നീ ഒറ്റരുത്തിയാറോ? നിന്റെ അഹങ്കാരം, നിന്റെ ആർത്തിയും കാരണം ഇപ്പൊ ഇങ്ങനെ ആയത്. ഞാനൊന്നുമേ പറഞ്ഞല്ലേ? അടിച്ചല്ലേ?
விஸ்மயம் மட்டுமில்லை, இது மாதிரி நிறைய பெண்கள் டவுரி கொடுமையால் அவங்களோட வாழ்க்கையை முடிக்கிறாங்க, அவங்களே ஒரு முடிவு தேடுறாங்க. ஆனா நம்ம இந்த கதையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா? விஸ்மய சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணலைன்னா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வாழ்க்கை இனி இருக்க கூடாது, நான் இனி இந்த வீட்டுல இருக்க கூடாது, என் வாழ்க்கையை நான் முடிச்சிடணும். ஹலோ ஹலோ விஸ்மயா, எப்படி இருக்கு? அகிமா, நான் நல்லா இருக்கேன் அகிமா, நீ எப்படி இருக்க? என்ன ஆச்சு உங்க சவுண்டுக்கு? என் வாழ்க்கையே போச்சு. എന്തു പറയുന്നു? என்ன പറ്റി? ஐயோ, எங்க மாமிமார் எங்க ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. எதுக்கு? எல்லாமே பேசிதான் நாங்க கல்யாணத்துக்கு ஓகே பண்ணோம். இப்ப காசு கொண்டு வா காசு கொண்டு வான்னு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எங்க அம்மா எங்க போவாங்க? எங்க அம்மா ரொம்ப பாவம். நான் என்ன അറിയാതെ இப்ப கூட நான் என் லைஃப முடிக்கதான் போறேன். ലൈഫ് മുടിക്കണം. നീ എന്താ പറയുന്നത്? അതുകൊണ്ട് എല്ലാ പ്രശ്നവും തീരുവോ? നീ പറയുന്നത് ലൈഫ് മുടിച്ചാൽ നിന്റെ പ്രോബ്ലം ഒന്നും സോൾവ് ആവൂല. நான் வேற என்ன பண்ணுங்க? നീ കരയാതെ. എന്റെ ലൈഫിലും ഇതേപോലെയായിരുന്നു. ഞാനും കല്യാണം കഴിച്ചു വന്നപ്പോ ഇതേപോലെയായിരുന്നു. പക്ഷെ നീ ഇങ്ങനെ പ്രോബ്ലത്തിന് ഇങ്ങനെ സൂയിസൈഡ് ചെയ്താൽ എല്ലാ പ്രോബ്ലം സോൾവ് ആവത്തില്ല. ഞാൻ നിനക്കൊരു നമ്പർ തരാം. നീ ആ നമ്പറിൽ കണ്ടിപ്പാ കൂപ്പിടണം. വുമൻ ഹെൽപ്പ് ലൈനിലേക്ക് 181 വുമൻ ഹെൽപ്പ് ലൈൻ നമ്പർ 181ലേക്ക് നീ കണ്ടിപ്പാ കൂപ്പിടണം. അവിടെ വന്നിട്ട് അവര് നിനക്ക് പറഞ്ഞുതരും. സോഷ്യൽ വെൽഫെയർ ഓഫീസിൽ നിന്ന് ഡൗറി പ്രൊഹിബിഷൻ ഓഫീസറോട് സംസാരിക്കും. ഉറപ്പായിട്ടും നിനക്ക് നിന്റെ പ്രോബ്ലത്തിന്റെ സൊല്യൂഷൻ കിട്ടും. கண்டிப்பா கிட்டல என் ப்ராப்ளம் കണ്ടിപ്പാ കിട്ടും. നീ ഉറപ്പായിട്ടും 181ലേക്ക് ഇപ്പൊ തന്നെ വിളിക്കണം. சரி, நான் இப்போலே கூப்பிடுறேன். ഓക്കെ ഡി. ஹலோ 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 மேம். ஹலோ, சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து மலர்விழி பேசுகிறேன். மேம், என்னாச்சுமா உனக்கு? அழாத. மேம், என் life ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கு மேம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மேம். சரிம்மா சரிம்மா, பொறுமையாயிரு. உன் பேர் என்ன ஃபர்ஸ்ட்டு? விஸ்மயா மேம். விஸ்மயா, நீ எங்கே இருந்து கூப்பிட்ற? நாகர்கோவில் சைலண்ட் மேம். என்னாச்சு இப்போ சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மேம், படிச்சு முடிஞ்ச உடனே படிக்கேன்னு சொன்னேன் மேம். எங்க அம்மா கேட்காம என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேம். எங்க அம்மா ரொம்ப பாவம் மேம். 5 லட்சம் தான் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேம். ஆனா இப்ப என் ஹஸ்பண்டோட வீட்டுல அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க நிறைய காசு கேட்டு கஷ்டப்படுத்துறாங்க மேம். வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்களாமா ஒன்று? ஆமா மேம், ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க மேம். அவங்க மேல ஏதாவது கேஸ் கொடுக்குறியா? ஐயோ, அப்படியெல்லாம் வேண்டாம் மேம். அப்படி ஒண்ணும் வேண்டாம் மேம். நீங்க அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சா மட்டும் போதும் மேம். சரிம்மா, அப்போ நாளைக்கு காலையில 9 மணிக்கு எங்க ஆபீஸ்க்கு வரீங்களா? நாகர்கோயில்ல இருக்கிற எங்களோட ஆபீஸ்க்கு உன்னோட அம்மாவே கூட்டிட்டு வா. கண்டிப்பா வரேன் மேம். அப்புறமா உன்னோட மாமியாரோட நம்பர் தந்துட்டு போ, சரியா? கண்டிப்பா தரேன் மேம். சரிம்மா, தேங்க்யூ. കാഴ്ച 10 കിരണോടെ വീട്. என்னாச்சு செல்வி, என்னாச்சு? அம்மா, அந்த வீட்ல இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆளு உன்னை டார்ச்சர் பண்ணதா? அம்மா, அந்த மாமியார் அந்த மாமியாரோ? அത്രയ്ക്ക് അവൾക്ക് അത്ര ധൈര്യം இருக்கா என்னோட பொண்ணை டார்ச்சர் பண்றதுக்கு? ഞാൻ അവളെ கால் பண்ணி கேட்கல. ஹலோ ஹலோ, இது செல்வியோட அம்மா பேசுறேன். உன்ன கோலுக்கு தான் ഞാൻ വെയിറ്റ് பண்ணி இருந்தேன். എനിക്ക് മോളെ വളർത്തി വെച്ചേക്കുന്നേ. വീട്ടിലെ ഒരു വേലയും ചെയ്യാതെ രാവിലെ മുതൽ ഒരുങ്ങി ഇരിക്കും. ഹലോ, നിങ്ങൾ அவளை அப்படிதான் பொண்ணில்லே, அப்படிதான் செய்யலாம். அப்படிதான். வேலைக்கு விட்டா வேலைக்கு போக முடியாது, படிக்க விட்டா படிக்க போக முடியாது. അവള് നല്ല അടക്കം ഒതുക്കമുള്ള പെണ്ണ് താനേ. 15 ലക്ഷം എന്ന് പറഞ്ഞിട്ട് നിങ്ങൾ എത്ര തന്നത്? വെറും 8 ലക്ഷം. അതും നമ്മൾ സഹിക്കും. എന്തേലും ജോലി ചെയ്തെങ്കിൽ വേണ്ടിയില്ല. രാവിലെ മുതൽ ഒരുക്ക. അവള് പിന്നെ എന്തോ ചെയ്യാനാ? അവള് പാവ ഒരു കൊച്ചല്ലേ. അപ്പൊ എന്താ ഉലക അഴകിയാക്കി വീട്ടില് വെച്ചോ, ഇങ്ങോട്ട് വിടണ്ട. அப்படி ஒன்றும் சொல்லாதே. என்னோட மவ வந்து நல்ல பொண்ணு. இது இந்த மாதிரி பொண்ணு வேற உலகத்திலும் கிடைக்க மாட்டா. അപ്പൊ കിടക്കുന്ന ആരാന്ന് വെച്ചാ
கிரணோட அம்மா கனகம் தானே? ஆமா, கிரணோட அம்மா பேசுறேன். என்னாச்சு? உங்க பையன் எங்க? என்னோட பையன் வேலைக்கு போய். நாளைக்கு எங்களோட ஆபீஸ்க்கு காலையில 10 மணிக்கு வர முடியுமா உங்களால? நாங்க எதுக்கு வரணும்? ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக தான். இன்வெஸ்டிகேஷனா? என்ன இன்வெஸ்டிகேஷன்? ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். வரலாம் வரலாம். நாளைக்கு காலையில எல்லாருமே வரணும் சரியா? உங்க ஃபேமிலில எல்லாரும் ஓகே 10 ஓகே மணிக்கு ஷார்ப்பா வந்துடணும். 10 மணிக்கு ஃபேமிலி ஆயிட்டு வரணுமா? ஃபேமிலியா வரணும். ஓகே ஃபேமிலி ஆயிட்டு வரேன். சில்வி, நீ ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது അതാ എനിക്ക് ഇൻവെസ്റ്റിഗേഷൻ എന്ന് പറഞ്ഞിട്ട് ഒരു കോൾ വന്നായിരുന്നു. അപ്പൊ നമുക്ക് നാളെ 10 മണിക്ക് ഒന്ന് പോയിട്ട് വരാം. അതാണ് ഇല്ല ശരിയാ. കാച്ചി 11 സോഷ്യൽ വെൽഫെയർ ഓഫീസ്. உள்ள வாங்க, உட்காருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க தான் விஸ்மயாவோட அம்மாவா? ஆமா, நான் தான். என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன பிரச்சனை? என் பிள்ளைய ஆசையான கல்யாணம் பண்ணி வச்சு, ஆனா அவளுக்கு அந்த வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருக்கு. எனக்கு தெரியாது, நான் அப்ப இல்லாத வளர்த்த புள்ள. அவக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அந்த குடும்பக்கார எல்லாரும் கூட சேர்ந்த பிள்ளைய ஒருபாடு கொடுமைப்படுத்தி. உங்க பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? ஆமா, நீங்க ஏன் படிக்க வைக்கல? நான் കഷ്ടപ്പെട്ടിട്ട് അവളെ വളർത്തണം. അപ്പൊ എന്റെ കയ്യിൽ കുറച്ച് പൈസ ഉണ്ടായിരുന്നോളൂ, അത് വെച്ചിട്ട് ഞാൻ അവളെ കല്യാണം பண்ணி വെച്ചു. அப்போ டவுரி கொடுக்கணும்னு அவளை படிக்கவும் விடாம டவுரிக்காகவே. உங்களுக்கு வரதட்சணை தடுப்பு சட்டம் பத்தி தெரியுமா? தெரியாது. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 படி டவுரி கொடுக்கறது தப்பு. டவுரி கொடுக்குற நீங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் ஆச்சு அப்படின்னா 6 மாசத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் 15,000 ரூபாய் பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு உண்டு. தெரியுமா அது உங்களுக்கு? நீங்க உங்க பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்ட பிறகும் அவங்கள படிக்க விடல. என்னைக்குமே என்னது பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தங்க கையில இருக்க, நாளைக்கு இனி ஒருத்தங்க கையில போகும். ஆனா கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு அவள்கிட்ட யாராலையுமே எடுத்துக்க முடியாத ஒண்ணு. அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்ட பிறகும் நீங்க அவங்களும் படிக்க விடல. இன்னைக்கு உங்ககிட்ட கண்ணீர் வடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. இனி உங்க மாமியார் மேல ஏதாவது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் தரியாமா? அப்படி ஒண்ணும் வேண்டாம் மேம், நீங்க சொல்லி புரிய வச்சா மட்டும் சொல்லி புரிய வச்சா மட்டும் போதும் மேம். ஓகே, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் கனகம், உள்ள வாங்க, உட்காருங்க. நீங்க தான் கனகமா? ஆமா. கிரண் யாரு உங்களுக்கு? கிரண் என்னோட பையன். விஸ்மயா? விஸ்மயா என்னோட மருமக. மருமகளா? அவங்க எங்க இப்போ? அவ இப்போ வீட்டுல வேலை பண்ணிட்டு இருக்கு. வீட்டுல வேலை பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க குடும்பமா கூட்டிட்டு வரதானே சொன்னேன். நேற்றுக்கு அவங்க கூட ஏதாவது சண்டை போட்டிருந்தீங்களா? ஐயோ, அப்படி ஒன்றும் கிடையாது. போட்டிருக்காங்களா? உங்க பொண்ணு சொல்றாங்க நீங்க போட்டிருக்கீங்கன்னு, நீங்க சொல்றீங்க சண்டையே போடல. அவளை சின்ன பொண்ணு, அது ஒன்று அவளை அப்படிதான். சார் நீங்க சொல்லுங்க சார், சண்டை போட்டிருக்கலாம். என்ன பண்ணாங்க உங்க மருமகள? എനിക്ക് പറയാൻ ഒരു റൈറ്റും ഇല്ല. என்ன பேச விட மாட்டீங்களா உங்கள? ഞാൻ அப்படி ஒன்றும் இல்ல. நீங்க சொல்லுங்க சார், என்ன நடந்துன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? இவரு ரொம்ப அந்த பொண்ணிനെ டார்ச்சர் பண்ணிருக்கு. என்ன வீட்ல இதுதான் பண்ணிருக்கு. டவுரி கேட்டு டார்ச்சர் பண்றாங்களா? வரதட்சணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து. வரதட்சணை தடுப்பு சட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியாதா? வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 படி நீங்க டவுரி கேட்டா அது நேரடியாகவோ மறைமுகமா கேட்டாலோ அது என்னது தப்பு. சரியா? இந்த குற்றம் உறுதியாச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க. சரியா? ஜெயிலுக்கு போறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை.
ஜெயிலுக்கு போறீங்களா? இல்ல. உங்களோட மருமகள் வந்து நான் கேட்டேன், அவங்க வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் எதுவுமே தரல. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறாங்க. எப்பவுமே எனக்கு கேரக்டர் தான் என்னது பெஸ்ட். பணம் எப்போ வேணும்னாலும் வரும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க குடும்பத்துக்கு கிடைச்சது நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட்டுமே தரக்கு முன்னு வரல. என்ன பண்ண போறீங்க? பேசி முடிக்கலான் இருக்கீங்களா? அப்ப அவங்களே கூப்பிடலாமா? விஸ்மயா, உங்களோட மாமியார் கிட்ட பேசியாச்சு. இனி இந்த மாதிரி அவங்க ஒன்று வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, சரியா? பணமே கேட்க மாட்டாங்களா? நீ மட்டும் அவங்களுக்கு போதுமா, சரியா? ஓகேவா? എല്ലാമേ എന്നോട് തപ്പുതാൻ. ഞാൻ ഇപ്പടി ഒന്നും നിന്നെ ഊരിലെ ആൾക്കാർ പറയുന്ന കേട്ട് നിന്നെ ഒത്തിരി ഉപദ്രവിച്ചു. എല്ലാത്തിനും ക്ഷമിക്കണം. ഇനി നീ എന്റെ മോളെ പോലെ ആയിരിക്കും എപ്പോഴും. ശരി. വാങ്ക എല്ലാരും ഉണ്ടല്ലോ ഇവിടെ. ഇവിടെ എന്തുവാ? നീങ്ക എതുക്ക് ഇങ്ക വന്ന? ഞാൻ ഇവിടെ മലരിന് ഒരു പെണ്ണിനെ പാക്ക അമ്മ പറഞ്ഞു വിട്ട്. ഓഹോ, ആ നിന്റെ കൗൺസിലറാ? നിങ്ങളെല്ലാം എന്താ ഇവിടെ? ഞാൻ പാത്തിട്ട് വരാം. ആ മക്കളെ മക്കളെ, അമ്മ മക്കൾക്ക് ഒരു ചെറുക്കനെ വേണോന്ന് പറഞ്ഞ്. எங்க அம்மாவா? ആമാ, காட்டுங்க பாப்போம். 2-3 പയ്യന്മാരിക്ക് ரொம்ப വെൽ സെറ്റിൽഡ്. ஓ, മക്കൾക്ക് വലിയ ജോലിയില്ല. 10 ലക്ഷം കൊടുത്താ പോകും. 10 லட்சமா? 10 ലക്ഷം அதுல உங்களுக்கு வரதட்சணை தடுப்பு சட்டம் பத்தி தெரியுமா? എന്തോ ചട്ടയാ മോളെ? வரதட்சணை தடுப்பு சட்டம் பத்தி தெரியுமான்னு? ഇല്ല. நீங்க வந்து வரதட்சணை தடுப்பு சட்டத்துல அசே புரோக்கரா நீங்க வந்து ஒரு வீடு வீடா போய் இப்படி பேச்சுவார்த்தை நடத்தினா அதுக்கு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் ஜெயில் தண்டனை உண்டு, தெரியுமா உங்களுக்கு? உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணட்டுமா நாங்க? என்கிட்டே ஒரு டவுரி ப்ரோஹிபிஷன் என்கிட்டே வந்து டவுரி பத்தி பேசுறீங்க. അവിടെ അവിടെ കല്യാണം ആയില്ലേ? ഞാൻ ദാ വരുന്നു. പോയിട്ട് വരാവേ. അയ്യാ അയ്യാ. எல்லாரும் ஒரு அழகான ஸ்கிப் பார்த்தீங்க தானே? ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஒரே அம்மாவா, அப்பா இல்லாம அந்த பொண்ணை சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த பொண்ணை படிக்கணும்னு ஆசைப்பட்ட பிறகும் கூட அவங்கள படிக்க விடாம வரதட்சணைக்காக கொஞ்சம் பைசாயை சேர்த்து வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு மிளகு பொடி வாங்க வரேன், மஞ்சள் பொடி வாங்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் வந்து பக்கத்து வீட்டில் இவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணு முதல்ல என்ன பார்த்தீங்க, அவள் வந்து தன்னோட லைஃப்பையே முடிக்கிறாள். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் அவளுக்கு இருக்கு. என்னன்னா விமன் ஹெல்ப் லைன் 181, அதுக்கு கால் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறா, கால் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவளோட லைஃப் வந்து என்னது அவள் வந்து நிறைய நாள் சந்தோஷமாக அவளுக்கு ஃபேமிலியை கூட இருக்கிறான். இங்கே இருக்கிற நம்மளும் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறோம். வரதட்சணை அப்படிங்கிறது ஒன்று நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து, நான் என் பையனுக்கு நிறைய டவுரி கிடைச்சா நான் வந்து சமுதாயத்தில் கொஞ்சம் பெரிய ஸ்டேட்டஸில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து தப்பு. காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டவுரி சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சேல்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ். பெண்களை விலைக்கு விற்கிறது தான் வந்து என்னன்னா டவுரி அப்படிங்கிறவருக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உங்கள் பெண்களுக்கு நீங்கள் வந்து எங்களோட வீட்லையா இருந்தாலும் சரி, அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பையன்னா நல்லா படிக்க வைக்கலாம். ஆனால் தேங்க்யூ.